திஸ் இஸ் யுவர் சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிளான்ட்ஸ் எப்படி ரெஸ்பயர் பண்ணுது, ஸ்டொமேட்டோ வழியா ரெஸ்பயர் பண்ணுது, அதாவது லீஃப் வழியா ரெஸ்பயர் பண்ணுது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நாம கேட்க போற கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் மரம் வந்து நம்ம வந்து வெட்டிட்டோம், ஓகேங்களா? மரம் வந்து என்ன இல்லை, ஸ்டெம்ஸ் இல்லை, லீஃப் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா ஒரு 6 months கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து அப்படி லைட்டா துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். எப்படி அது பாசிபிள்? இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். நாம இப்போ இத எப்படி நம்ம பார்க்கலாம். ஸ்டொமேட்டா இருக்கு. ஸ்டொமேட்டா எங்க இருக்கும்? லீஃப்ல இருக்கும். லீஃப் எங்க இருக்கும்? உங்களுக்கு ட்ரீஸ்ல இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அதை கட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டா என்ன பண்ணோம்? அப்படியே வெட்டிட்டோம். ஓகேங்களா? சோ ஒரு 1 feet தான் இருக்குது. அப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மரம் வந்து என்ன இருக்கும்? நல்ல growth ஆயிட்டு இருக்கும். சோ நம்மளோட கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டொமேட்டா வந்து ரெஸ்பயர் ஆகுது. ஓகே, பிளான்ட் எப்படி ரெஸ்பயர் ஆகும்? ஸ்டொமேட்டால தான் ரெஸ்பயர் ஆகும். இப்போ ஸ்டொமேட்டாவே இல்லையே, அப்ப எப்படி ரெஸ்பயர் ஆகும்? அதுதான் நம்ம கேட்க போற கொஸ்டின். சோ இதுக்கு ஆன்சர்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். சரி, மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் எப்படி ரெஸ்பயர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டான்னு இருக்கும். இந்த ஸ்டொமேட்டான்றது என்னன்னா உங்களுக்கு ஒரு கிட்னி ஷேப், ஓகேங்களா? ஒரு செல் இப்படி இருக்கும், கிட்னி ஷேப்ல இருக்கும். அதுல ஒரு காட் செல்ஸ் இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு காட் செல்ஸ் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அது நடுவுல என்ன இருக்கும்? உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். இந்த ஓப்பனிங் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்காக, அதாவது வாட்டரோட டிரான்ஸ்பிரேஷன், வாட்டர் உறிஞ்சி எது தேவையோ போட்டோசிந்தசிஸ்க்கு அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும்? அது எடுத்துக்கும். ரிமைனிங் வாட்டர் என்ன பண்ணும்? ஆவியா வெளில விட்டுரும். ஓகே, சோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் நம்ம சொல்றோம். அதே மாதிரி அந்த ஸ்டொமேட்டா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கும் யூஸ் ஆகும். சோ அப்போ ஸ்டொமேட்டா வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருக்காது, ஓரளவுக்கு தான் க்ளோஸ் ஆயிருக்கும், ஓகேங்களா? சோ போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது நல்லா ஓப்பன் ஆயிருக்கும். ரெஸ்பயர் பண்ணும்போது என்ன இருக்கும்? அப்படியே கொஞ்சம் இருக்கும். எப்போ ரெஸ்பிரேஷன் நடக்காது? நைட் டைம்ல உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் வந்து நடக்குமா நடக்காத? நைட்ல ரெஸ்பிரேஷன் நடக்கும், ஆனா போட்டோசிந்தசிஸ் வந்து என்னது நடக்காது. சோ அப்போ நைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் சின்னதா இருக்கும். ரைட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ போட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஏர் தேவைப்படும். ஏர்னா என்ன அர்த்தம்? கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது என்ன பண்ணும்? குளோரோஃபில். ஓகே, குளோரோஃபில் எங்க இருக்கும்? லீஃப் கம்ப்ளீட்டா இருக்கும். எங்கெல்லாம் கிரீன் கலரா இருக்கும் அங்கெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கும்? குளோரோஃபில் இருக்கும். சோ குளோரோஃபில் வந்து எங்க இருக்கும்? அங்கங்க உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் ஸ்பேஸ் இருக்கும். எங்கெல்லாம் ஏர் ஸ்பேஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்டொமேட்டா இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. அப்புறம் ஜைலம்ல இருந்து என்ன பண்ணுது? ரூட்ல இருந்து அப்சார்ப் பண்ணி வாட்டர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. குளோரோஃபில் உங்களுக்கு வந்து இருக்கும் பிளான்ட்ல, லீவ்ஸ்ல எல்லா இடத்துலயும் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்கும்? சன்லைட் தேவைப்படும். சோ இந்த 4 சேர்ந்தவொடனே உங்களுக்கு என்ன நடக்கும்? போட்டோசிந்தசிஸ் அழகா நடந்து முடிஞ்சிடும். சரி, இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு வருவோம். ரைட் சார், இப்போ மரமே வெட்டிட்டோம், ஆனா ஒரு அடி இருக்குது பூமியில இருந்து, ஆனா லீஃபே இல்ல, ஸ்டெம்ஸே இல்ல சார். அப்ப எப்படி சார் வந்து இந்த பிளான்ட் வந்து ரெஸ்பயர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எஸ், கடவுள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் சயின்ஸ் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, லென்டிசெல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வந்து ஒரு செல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும், ஓகேங்களா? சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டொமேட்டா செய்ய வேண்டிய வேலையை வந்து அது செய்யும். சோ ஒரு 3 months 4 months என்ன பண்ணும்? இந்த வேலை வந்து லென்டிசெல்ஸ் மூலமா நடக்கும். இன்னொன்னு கூட நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ரூட் வந்து உள்ள இருக்கும். ஒருவேளை தண்ணி ஊத்திட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ரெஸ்பயர் பண்ண முடியாம கஷ்டமா இருக்கும். சோ அந்த இடத்துல என்ன பண்ணும்னா இந்த லென்டிசெல்ஸ் வந்து என்ன பண்ணும்? நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்னொன்னு கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வாட்டர்ல வந்து இப்போ ஃபுல் ஆச்சுன்னா அப்போ என்ன டைப்னா, அப்போ ரெஸ்பிரேஷன் கொஞ்சம் அதை மாத்தி கூட ட்ரை பண்ணும். சோ இந்த லென்டிசெல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்ப ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒன் வந்து அங்கங்க ஏர் ஸ்பேஸ் நடக்கும், அது மூலமா நடக்கும். ஸ்டொமேட்டா மூலமா நடக்கும். ஸ்டொமேட்டா எங்க இருக்கு? லீஃப்ல இருக்கு. சப்போஸ் லீஃபே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம்ஸ்ல இருக்கும், ரூட்ஸ்ல இருக்கும். அங்க இருக்கிற லென்டிசெல்ஸ் மூலமா என்ன நடக்கும்? உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். உங்களுக்கு இது கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் யுவர் சங்கர்.